சமாதன் தாய் சொன்ன வார்த்தைக்கு சத்தியத்தில் தன்ம பரிபூரண சபை அந்த விவேக ஜனகரன் ஜாகந்தனில் உருவானார் பத்தங்கள் முத்தங்கள் பித்தங்கள் போற்றிடம் அமரவில்லை தூக்கி ஓடிட்டு அஞ்சானிகள் சின்னமை மரமலை கூட்டி பாடியில் அரண்யவாதம் கட்டி கையை கொண்டு கதன் முதல் ஐயா குல சென்னையாகிற போத பாலி உயிரை கொண்டு இலங்கையாலும் உள்ள பாவனன் கண்ணையில் பூட்டி உலகத்தவனில் வெள்ள கைகள் பூட்டாக சாதகன் அடித்தன் என்ற அண்ணாமே தேவர்கள் சித்தமாய் கொண்டாட தினமுல வல்லனை மனித இந்த பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பாவுக்காக அப்பா இன்னும் இந்த வட மருதூர் நன்னகத்தை சேர்ந்த எனக்கு தந்தையாய் விளங்கும்படியான இன்னும் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர் பெயர் விளங்க வேண்டும் என்று ஓர் 500 கொடுத்து அம்மனுடைய புகழை பாட வேண்டும். இந்த பாட்டு எனக்கு பிடிக்குமா? ஒரு வார்த்தை பாடுங்க. சந்தோஷம். எல்லாம் வல்ல இந்த அம்மன் அவர் குடும்பத்தில் இருந்து ஒன்று கொடுக்க 1 லட்சம் 1 கோடி வளர வேண்டும். சுபேஷ் இடபாகத்தில் இருந்து என்னுடைய தேவி ஆகிய பார்வதியை இறக்கி விட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா. ஆனா ஏன்னு அவள் ஒரு வாதாட்டக்காரி. ஆமா ஆமா. நான் கம்மன் தான் இருப்பேன். என்னை சீண்டி சண்டை வாங்கிடுவேன். எல்லா குடும்பத்திலையும் கொல்லாதவ என்னைக்கு நீங்க சண்டை பிடிக்க ஆரம்பிச்சீங்களோ, ஏன்னா பொம்பளைங்களுக்கு 2 ஓட்டம் மிச்சம். இந்த வாயு மிச்சம். வாயுதான் அதிகமான மிச்சம். என்ன எந்த ஓட்டம் 2 மிச்சம்? பால் அருந்தக்கூடிய சனங்கள் 2 அது மிச்சம். இந்த வாயு மிச்சமா தான் பேசுவாங்க. எதா இருந்தாலும் இந்த மானிடம் போட்டுன்னு தான் போகணும். உண்மைதான். வாழ்க்கை என்பது இதாங்க. இன்னைக்கும் பார்வதி தான் உலகத்தை படைத்தவள். எப்படி இந்த உலகத்தை படைத்தவள் அவளே புல் பூண்டு செடி கொடி
தாவரங்கள் அனைத்தும் படைத்தவள் அவளே, என்னையும் படைத்தவள் அவளே, சீனமோ நாராயணமூர்த்திய என் மச்சான படைத்தது அவளே, அந்த விநாயக பெருமானை முந்தி முதலிலே படைத்தவளும் அவளே. உண்மைதான் ஐயா. இருந்தாலும் சரியே, அண்ணவளை அழைத்து அவளிடத்திலே ஒரு வார்த்தை கூறிவிட்டு பிறகு நான் படியளக்க செல்ல வேண்டும். எங்க உலக பாமர மக்களுக்கு, அதாவது 884 100,000 ஜீவ வேதங்களுக்கும் படி அளக்கக்கூடிய. ஆனா சபையில வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் தப்பா வேத நூல் பிராயம் 100 மனிதராம் புகழாலும் அதில் பாதியும் உறங்கி போகுமா? நம்ம நினைச்ச நேரத்துல வந்துன்னா நம்ம தானே அப்புறம் கடவுளே இல்லடா நீடுவோம் பூலோகத்துல. அதால கற்றது கை மண்ணளவு, கை மண்ணளவு, கற்காதது உலகளவு, உற்ற களமடந்தை இன்னும் ஓதிக்கொண்டு. ஒரே ஒரு மாட்டுக்கார பையன் கேட்டான், இதுக்கு என்ன விளக்கம் எழுத்து எழுதி அப்படின்னு கேட்டான். கலைமகள் கலைவாணி அந்த அம்மா இன்னும் அதுக்காகவே படிச்சுக்கிறாங்களா தெரியல. அதான் உலகம். ஒரு மாட்டுக்கார பையன் கேட்ட கேள்விக்கு அந்த கலைவாணியாலேயே பதில் சொல்ல முடியல. நம்ம எங்கிட்டு முடிக்கையா இருந்தாலும் சரியே என்னுடைய தேவியாகிய பார்வதியை நான் அழைத்தேன் என்று அது சீக்கிரம் கொண்டு ஒவ்வொரு